ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட பழகுகிற நாம் அவருடைய சீஷர்களாக, அவரை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரிகளை பின்பற்றும்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்திலே பார்க்கும்போது ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் போது, அல்லது உலகத்திலே ஏதாகிலும் ஒரு பொருளை நாம் நமக்காக வாங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் போது அதற்காக சில விலை கிரயங்களை செலுத்துவது அவசியமாக காணப்படுகிறது. அதே வண்ணமாக தேவனை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை என்பதும் சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணும் போது, அதை தீர்மானித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது அது மிகவும் எளிதான ஒரு காரியம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி, ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தி என்னை உங்களை மீட்டுக் கொண்டு ரட்சித்தார். ரட்சிப்பு ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் அண்டையிலே வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை மேல் அன்புள்ளவர்களாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ரட்சிப்பு இலவசம். ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லது தேவனோடு நடக்கக்கூடிய வாழ்க்கை என்பது அவ்வளவு லகுவான காரியம் கிடையாது. சில காரியங்களை நாம் விலைக்கிரயமாக கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவோடு உள்ள வாழ்க்கை, இயேசுவோடு உள்ள வாழ்க்கை என்பது ஒரு அழகான அருமையான ஒரு வாழ்க்கை. அந்த அருமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவனுடைய கதாபாத்திரத்தை இந்த மாலை நேரத்தில் மிக சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன், இயேசுவோடு கூட எல்லாவற்றிலும் கூட இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, பேதுருவுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பேதுரு, சீமோன் என்று சொல்லப்படும் போது அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது மணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பொருட்களிலே பார்க்கும்போது மிகவும் சாதாரணமாக அற்பமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனா என்றைக்கு இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்போது தேவன் என்னுடைய வாழ்க்கையில இயேசுவே நீர் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில பாதையின் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போய் நம்மை அனுதினமும் உருவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமான பாதையிலே, ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். சீமோன் பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவன் எப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றினார், அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், சில சம்பவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பேதுருவுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அவன் ஒரு கலிலேயனாக, நடுத்தர வயது நிறைந்தவனாக உள்ள ஒரு மனிதன். அவனுடைய தொழில் என்று சொல்லி பார்க்கும்போது மீன்களை பிடிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். சாதாரணமான ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட சீஷர்களாக தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாரையும் பார்க்கலும் ஒவ்வொருத்தரும் சாதாரணமான மனிதர்களாக இருந்து அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணியிலே அவர்களை ஆண்டவர் ஈடுபடுத்தினதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் யாராக இருந்தாலும் தேவனுடைய கரத்திலே நாம் விட்டு கொடுக்கும் போது, தேவன் என்னை உங்களை உருவாக்குவதற்கு விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை வித்தியாசமான முறையிலே எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார்.
சிலருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த முடியுமா? ஆண்டவர் என்னையும் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் என்னை மாற்றுவாரா என்று சொல்லி சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்திற்கு, ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஆட்கள் பாத்தீங்கன்னா வெறும் சாதாரணமான ஆட்களையே ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக தெரிந்தெடுத்ததை நாம் பார்க்க முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்க முடியாத காரியங்களை நம் தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். வேத புத்தகத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பல குறைவுகளோடு இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு கூட இருந்தார்கள், போராட்டத்தோடு கூட இருந்தார்கள். மோசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுக்கும்படியாக மோசே நீ வேண்டும் என்று சொன்ன போது மோசே சொல்றான், ஐயா என்னுடைய வாழ்க்கையில நான் சரியா பேசக்கூடிய முடியாது, என்னுடைய வாழ்க்கையில நான் திக்குவாய் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன், அப்ப நான் எப்படி நான் இதற்காக எடுத்து பயன்பட முடியும், என்னை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ உன் கையில இருக்கிற காரியங்களை, கோலை நீ என் கரத்துல நீ கொடுப்பனா, நான் உன்னை கொண்டு நீ நினையாத காரியங்களை, அற்புதங்களை உன்னை கொண்டு செய்வதற்கு நான் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மோசே ஆண்டவர் சொன்னார். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, தன்னைத்தானே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்த போது ஆண்டவர் மோசேயை எடுத்து பயன்படுத்தினார். மோசே ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தான். அதே வண்ணமாக கிதியோனுடைய வாழ்க்கை சாதாரணமான ஒரு மனிதன், அதே வண்ணமாக தாவீதுடைய வாழ்க்கை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு முழுவதுமாக, யூதேயா தேசத்திற்கு முழுவதுமாக ஆண்டவர் அவரை ராஜாவாக மாற்றினார். ஆண்டவர் அவரை பேர் சொல்லி அழைத்து அவரை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி தாவீது ராஜாவை எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். யோவான் 1வது அதிகாரம் 42வது வசனத்திலே பார்க்கும் போது பேதுரு, யோவான் 1:42, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சீமோனை சந்திக்கிறார். அந்திரேயா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அதை சீமோன் ஆகிய பேதுருவுக்கு சொல்லி அவனை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். இயேசு அவனை உற்று பார்த்து, நீ எப்படி இருப்பாய் சீமோன் என்றில்லாமல் கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பெயரை மாற்றுகிறதை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அவனுடைய குணாதிசயங்களில் சில மாற்றம், பேரில் ஒரு மாற்றம். ஆண்டவர் எந்த ஒரு மனிதனையும் அழைக்கும் போது சில ஆண்டவருடைய சந்திப்பு நேரிடும் போது அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவர் மாற்றினார். யாக்கோபு எத்தனாய் இருந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நேரம், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரத்தில் நாம் கடந்து வருகிற பாதைகள் என்று சொல்லி பார்க்கும்போது அதிலே பலவிதமான வேதனைகள் இருக்கலாம். சந்தோஷம் நிறைந்த காரியங்கள் இல்லாதபடிக்கு பலவிதமான உபத்திரவங்களின் பாதையின் வழியாக இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் நம்மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு பேதுருவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொடு, நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவோடு கூட ஒரு அழைப்பினை கொடுத்த போது பேதுரு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். உறுதியற்ற நிலையற்ற தன்மையுள்ள வாழ்க்கை நிறைந்த பேதுருவுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அந்த பேதுருவை நான் ஒரு கற்பாறையாக மாற்ற போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த ஆண்டவர் அவரை சந்தித்த இடம் என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷகம் 5வது அதிகாரத்தின் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்கும் போது உங்களுடைய வேத புத்தகத்தை லூக்கா 5வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அதிலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுல பார்க்கும்போது ஆண்டவர் சீமோன் பேதுருவை மறுபடியுமாக சந்திக்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி போதனைகளை கேட்கும்படியாக வருகிறான். இந்த வசனங்களிலே பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலே கெனசரேத் கடலருகே நின்ற போது இயேசு திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை. எப்படி ஆகிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருக்கு அந்த திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பேதுருவும் என்ன செய்யறாரு, அந்த பகுதியில தான் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும்னு சொல்ல வாஞ்சை உண்டு. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கும்போது 2வது வசனத்துல பார்க்கும்போது இயேசு கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அடுத்து இயேசு அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சட்டை தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த இடத்துல உள்ள சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ராத்திரி முழுவதுமாக அவர்கள் அந்த இடத்திலே இந்த மீனவர்கள் படகிலே போய் கடலில போய் மீன்களை பிடிக்கணும் என்பதற்காக கடந்து போய் அவர்களுக்கு என்ன படலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீனும் அகப்படாதபடிக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக அவர்களுக்கு அன்னைக்கு ஒரு இதுவுமே இல்லை, ஒரு வருவாயுமே இல்லை, எந்த ஒரு பிளெஸிங்ஸும் இல்லை, ஆசீர்வாதமும் அவர்களுக்கு இல்லை. அவங்க சோர்வோடு கூட அந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது மீன்கள் இருக்குமா, அல்லது மறுபடியும் அவர்கள் கடலுக்கு போகும்போது மீன்களை நாங்கள் பிடிப்பதற்கு அந்த வலைகள் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல வரும்போது என்ன பண்றாங்க, ஏசப்பா பேதுருவுடைய படகுல போய் சொல்றாரு, பேதுருவிட்ட ஏறிட்டு ஆளை கொஞ்சம் அந்த படகை தள்ளி கொண்டு போ என்று சொன்ன போது அவன் என்ன செய்யறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல 2 படகுகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் பேதுருவுடைய படகை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரே சமமானவர்கள் தான். ஆனாலும் தேவனுடைய பார்வைகள் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் நிறைந்ததாக காணப்படுகிறது. பேதுருவுடைய சூழ்நிலை ராம் முழுவதும் மீன் எதுவும் கிடைக்காத சூழ்நிலை. ஆனா பேதுரு அந்த சோர்வான சூழ்நிலையிலையும் ஏசப்பா சொன்ன போது தன்னுடைய படகை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவருக்கும் என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய தேவையை அறிந்த தேவனாக அவர் கூட இருந்தார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையுமாக அந்த பேதுரு அந்த நேரத்தில் கேட்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனுடைய இருதயத்திலே போகும்போது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
ஆண்டவர் என்ன போதகம் பண்ணினார் என்று சொல்லி அதுல கொடுக்கப்படல. ஆனா அவர் திரள் கூட்டமான ஜனங்களுக்கு போதகம் பண்ணினதை கேட்ட போது பேதுருக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில, ஓ போதகர் என் வாழ்க்கையில என் படகுல ஏறிட்டாரு, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் சொன்னா நிச்சயமா நடக்கும், ஏதோ ஒரு விசுவாச வார்த்தை அவனுடைய இருதயத்திலே காணப்பட்டது. அப்பதான் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எந்த சூழ்நிலையின் வழியாக நானும் நீங்களும் கடந்து போகிறோம் என்பதை நம்முடைய தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரிந்தவராகவே அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, 4வது வசனத்துல போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போகும்படி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சில நேரங்கள்ல என்ன செய்வார் தெரியுமா, ஆண்டவர் செய்ய சொல்லுவார். ஆண்டவர் பேதுரு சொன்ன உடனே, பேதுருட்ட ஆண்டவர் சொன்ன உடனே பேதுரு எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆழத்தில் படகை செலுத்தி வலையை போடும்படியாக போகிறான். எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அவனுக்கு எல்லாமே தெரியும். இவ்வளவு நாட்கள் போச்சு, இவ்வளவு நேரம் அதிகாலை நேரத்துல காலையில உள்ள வெளிச்சம் நிறைஞ்ச பிறகு எந்த ஒரு இடத்துல போனாலும் எந்த ஒரு மீனும் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ போய் எங்க போ, ஆழத்துல கொண்டு போ. சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ஐயோ மறுபடியுமா ஆண்டவர் இப்படி சொல்றாரே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆழத்திலே படகை செலுத்தி வலையை போடுகிறான். தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி இதுலதான் காணப்படுகிறது. எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறணும், சிறந்து விளங்கணும், அப்படிதான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தோல்விகள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்ற முடியும். இயேசுவினால் மாத்திரமே தோல்வியை ஜெயமாக மாற்ற முடியும். இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கையில கூட சகல காரியங்களையும் வெற்றி பெற முடியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இயேசுவை சந்தித்த போது வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. எல்லா நம்பிக்கையும் இழந்து போன சூழ்நிலையில இருந்தாங்க. இனி என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன என்று சொல்லி உள்ள சூழ்நிலையில இருக்கும் போது ஆண்டவர் இடைப்படுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில கூட சில தோல்வியின் பாதையோடு கூட உடைக்கப்பட்ட சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனநிலையில இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கடினமட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில நான் உனக்காக இடைப்படுவேன், நான் அந்த இடத்துல உனக்காக செயல்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படியும் போது பேதுரு சொல்றாரு, ஐயா ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், எதையும் நாங்க பெற்றுக்கொள்ள முடியல, ஆனாலும் உங்க வார்த்தையின்படியாக நான் செய்கிறேன் என்று சொன்ன போது ஆண்டவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சித்தத்தை, அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனிடம் ஜெபிப்பது, ஆழத்திற்கு போய் வலையை போடு என்று சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களிலே ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர ஆழத்துல போய் வலையை போடு. அப்படி சொல்லும் போது இவர் தன்னுடைய வார்த்தையில தன்னுடைய சொந்த திட்டங்கள்,
தன்னுடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய கரத்தில் தன்னை விட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனிடத்துல ஜெபிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஆண்டவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் ஆழத்தின் அனுபவம் என்று சொல்லி பார்க்கும்போது உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிற அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆழத்துக்கு போ என்று சொல்லி பேதுருவோடு சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கூட அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆழத்துக்கு படகை கொண்டு போய் வலையை வீசும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய வார்த்தையை ஆழத்திலே போய் தேவனுடைய சமூகத்திலே போய் நாம் கேட்கும் போது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்றார்னா, எப்படிப்பட்டதாக இருக்கும்? நன்மையானதாக, பிரியமானதாக, பரிபூரணமானதாக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பார். எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 4:14. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அடுத்து ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திற்காக நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய படகை ஆழத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தேவைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நமக்கே சில கடினமான பாதைகள் இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சித்தம், அவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளாக இருக்கிறது. அதே வண்ணமாக நம்முடைய வேலைகள்ல இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவருடைய திட்டம் பல நேரங்களில் எல்லாரும் நம்ம சொல்றோமே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வழி நடத்தும், எனக்கு காண்பியும் பல நேரங்களில் நம்ம கேட்கிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஆழமாக கடந்து செல்லும் போது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நேரடியாக நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையிலே, தேவனுடைய வசனத்திலே நேரடியாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா காரியத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர் அதற்குரிய பதிலை தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை செய்தாலும் சரி, எந்த பாதையில நாம் கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அதற்குரிய ஆலோசனைகளை, நன்மைகளை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும்
அவருக்கு தெரியும் இது தேவனுடைய வார்த்தையில படிக்கும் போது எது சரி எது தவறு என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களில ஆண்டவருடைய தீர்மானங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல் படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதன் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் போது இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஆண்டவருடைய சித்தம் எது தெரியுமா? நீ இது செய்யாதன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அதுல ஆண்டவரே இந்த சித்தம் உமக்கு பிரியமானதா, இது உமக்கு ஏற்றதா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அதுல அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிச்சு இது நீ செய்யக்கூடாது என்று சொல்லி. உங்களுக்கு ரொம்ப புரியும்படியா நான் சொல்றேன். ஆண்டவருடைய வேத வார்த்தை என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அவிசுவாசிகளுடன் என்ன செய்யக்கூடாது, நம்ம பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் யாரோ பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும் போது ஆண்டவரை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுடைய அன்பை அறியாத ஒரு மகனோ மகளையோ திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நீங்க எவ்வளவு தூரம் ஜெபித்தாலும் சரி, எந்த பாஸ்டர்ட்ட போய் ஜெபிச்சாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது அவிசுவாசிகளோடு அஞ்ஞானிகளோடு என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குமானால் ஆண்டவருக்கு சித்தம் டைரக்டா சொல்லியாச்சு, என்ன செய்ய முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. அதே ஒண்ணுமாக தான் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிற, நீ என்ன பண்ணாத, சில பர்டிகுலர் காரியங்களை நீ பண்ணாத, மதுபானம் குடிக்காத, சில காரியங்கள் தவறான இந்த பாவத்தை செய்யாதீங்க, அப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். அதுக்கு ஒத்த சில பிசினஸ் நம்ம பண்ண போகிறோம்னா ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்லி உள்ள பிசினஸ், ஆனா உலகத்தளவுல நல்ல வருவாய் கிடைக்கிற பிசினஸ் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நீங்க எந்த பாஸ்டர்ட்டையும் கேட்கல, நீங்க யார்ட்டையும் ஜெபம் பண்ணவும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்குன்னா அது தேவனுடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம் இது செய்யாத, இது உனக்கு தேவை கிடையாது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லும் போது அதுதான் எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டா அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு புறம்பாக நாம் செயல்படக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்திற்கும் மற்ற எங்க போய் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, எந்த ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிங்க. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இந்த காரியத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு படிங்க முதல்ல. அதுல ஆண்டவர் சொல்லி இருப்பார்னா அதை குறிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு விட்டுலாம். ஆனா அதே நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை இது செய்யாத, இது தவறு என்று சொல்லி இருக்குன்னா நீங்க அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணவே வேண்டாம், அது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. அது அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் என்ன பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 20:16, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது என்னது, ஒரு கட்டளை. ஆண்டவர் சொல்லி இருக்காரு செய்யாத. அடுத்து 1 பேதுரு 1:16, 1 பேதுரு 1:16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்து நீதிமொழிகள் 28:6, நீதிமொழிகள் 28:6, இருவழிகளில் நடக்கிற பிரியாவரக்காரன் ஐஸ்வரனுக்காய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குன்னா மற்றவர்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அருமையான தம்பி வேலைக்காக நிறைய நாட்கள் காத்திருந்து ஜெபித்து ஒரு நல்ல வேலை அவனுக்கு கிடைத்தது. ஒரு நல்ல ஒரு கால் சென்டர்ல அவன் வேலைக்காக போகிறான்.
அந்த வேலை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். போன பிறகு அவனுக்கு தெரியுது அவன் என்ன செய்யணும்னா போன் அட்டென்ட் பண்ணி தவறான சில காரியங்கள், அங்க வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை, ஆனா அடுத்த சைடுல உள்ள கஸ்டமர்ஸ சில தவறான உத்தரவாதங்களை இவன் கொடுக்கிறான். அது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு ரொம்ப 10 மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அப்படி இப்படி நிறைய காரியங்கள் தவறா வந்து அவன் மற்றவர்களுக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. சோ அப்போ அவனுக்கு கொஞ்ச நாள் போகும்போது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு செபிக்கிறான். அவன் என்ன பண்றான்னா உடனடியா விட்டுறான். ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் அதுல வெளிப்படுது. நீ பொய் சொல்லாதன்னு ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுது. அவன் செய்யக்கூடிய வேலை என்ன செய்யணும்? பொய் சொல்லணும். நல்ல வேலை, நல்ல ரூபா, ஆனா அவனுக்கு மனசாட்சி படியே தெரியுது நான் பொய் சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பொய் சொல்லாத, பரிசுத்தமா இருன்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையில எனக்கு சாட்சியை கெடுக்கும்படியாக சில காரியங்கள் இருக்குமானால் அது என்ன ஆகுது? ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்ன செய்யக்கூடாது, வேற எந்த காரியங்களையும் நாம் தவறாக ஆராதிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கொலை செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். விபசாரம் செய்யாதிருங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பொய் சாட்சி சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, எப்பவும் ஆண்டவருடைய பிரியமான பரிசுத்தராக இருங்க என்று சொல்லி இப்படி வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வசனங்களை நான் சொல்லி கொண்டு போகலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியாக தேவனுடைய கருத்தில் இருந்து என்ன காரியம், நான் போகிறது சரியா தவறா என்று சொல்லி ஒரு திட்டம். அடுத்தபடியாக எனக்கென்று சொல்லி சில திட்டங்கள் இருக்கும், ஆண்டவருக்கென்று சொல்லி திட்டங்கள் இருக்கும். அப்போ என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் பேதுருவோடு சொன்ன போது அவர் கீழ்ப்படிந்த போது வலை கிழியத்தக்க ஆசீர்வாதம் எனக்கும் வரணும்னா அவருடைய திட்டம் என்னதோ, அவருடைய சித்தம் என்னதோ, அவருடைய வார்த்தை என்னதோ அதை செய்வதற்கு நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்க கூடியவனாக நான் மாற வேண்டும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறாரோ, என் திட்டம் அல்ல, என்னுடைய தீர்மானம் அல்ல, அதன்படி நான் நடப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரி, இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய வேத வார்த்தை எதுவுமே சரியாக அந்த பாட்டுல டைரக்டா சொல்லல. ஆனா அதுல நான் தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்களை நான் பார்க்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி அது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது அல்லது தேவனுடைய தீர்மானங்களாக இருக்கிறது என்பதை நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? டைரக்டா பைபிள்ல கொடுக்கல, ஆனா அதுல ஒரு 4 காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன்னா முதலாவது காரியம், அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருமா? நான் செய்யக்கூடிய அந்த காரியம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடியதாக இருக்குமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. இது பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது காரியம், எல்லாவற்றிலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் செய்யக்கூடிய இந்த காரியம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை மகிமை நிறைந்ததாக இருக்கிறதா? நான் செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையின் பாதை மகிமை நிறைந்ததாக இருக்கிறதா என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது
ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படிதான் நம்ம நடக்கிறோம் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுப்பார். இரண்டாவது, நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நான் சேவை பண்ண முடியுமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுகிறதற்கு சோதிக்க மாட்டார். அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னா, நம்முடைய பாதையின் வழியாக நடக்கும்போது மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆண்டவர் திராணிக்கு அதிகமாக ஒருபோதும் சோதிக்க மாட்டார். ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவருடைய பாதையில நாம் நடக்கும் போது மற்றவர்களுக்கு பிரியமுண்டாக, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க முடியுமா? அடுத்து 3வது காரியம், எந்த ஒரு காரியத்தை நான் செய்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்கு செய்ய வேண்டிய எனக்குன்னு சொல்லி சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை நான் நிறைவேற்றக்கூடிய பாதையில நான் எடுக்கக்கூடிய தீர்மானம் இருக்க வேண்டும். எபேசியர் 5:22வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா, அந்த எபேசியர் 5வது அதிகாரம் முழுசா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஆண்டவர் செய்ய வேண்டிய சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார். யார் யார் என்னெல்லாம் செய்யணும், பெற்றோரை பிள்ளைகள் எப்படி கவனிக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ஆண்டவருக்கு நான் இப்ப எடுக்கக்கூடிய தீர்மானத்தின்படியாக நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சோ இது 3வது காரியம். அடுத்து, ஆவிக்குரிய கனிகள் அல்லது நல்ல செய்கைகளை நான் நிறைவேற்ற முடியுமா? யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும்போது, யோவான் 15:8. யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக கனிகளை கொடுக்கும்படியாக நல்ல ஆவிக்குரிய கனிகளை நான் செய்யக்கூடிய இந்த காரியம் செய்யுமானா, இது ஆண்டவர் விரும்பக்கூடிய பாதையாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:31-32. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. ஆமென். அப்போ இதுல பாத்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இந்த 5 காரியங்களை நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற பாதையில நான் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு கனத்தை கொண்டு வருமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா? எனக்கு இந்த பகுதியின் மூலமாக மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மை செய்யக்கூடிய விதத்திலே இந்த பணி இருக்குமா? ஆண்டவர் என்னை இந்த காரியத்தை எனக்கு செஞ்சா நான் என்னுடைய பொறுப்புகளை நான் உண்மையாகவே நிறைவேற்ற முடியுமா? ஆண்டவர் என்னை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரே, நான் இந்த காரியத்துல நான் விழுந்தேனா, இதை நான் செய்தேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் நிறைவேற்ற முடியுமா? அதே வண்ணமாக நாம் யோசிக்க வேண்டிய காரியம், இந்த பணியில நான் இருந்தேனா ஆண்டவருக்கு நான் கனிகளை கொடுக்க முடியுமா? ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிச்சு பார்க்கும்போ நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். நான் இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இந்த பகுதியில நான் இணைந்து செயல்பட முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அதுக்குரிய ஒரு வழி நடத்துதலை ஆண்டவர் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட
உங்களுடைய வேலைக்காக இருக்கலாம், உங்களுடைய படிப்புக்காக இருக்கலாம், உங்களுடைய எந்த ஒரு திட்டங்களுக்காக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை படிங்க. அடுத்து யோசிச்சு பாருங்க, இந்த காரியத்தை நான் செய்தேனா, இந்த காலேஜ்ல நான் போய் படித்தேனா, ஆண்டவருக்காக நான் உண்மையாகவே கனி கொடுக்க முடியுமா, சாட்சியா நான் நிக்க முடியுமா, என்னுடைய பெற்றோருக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்தினருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிய, சபைக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால பண்ண முடியுமா, நான் ஆண்டவருடைய ஆத்தும ஆதாய பணிய அந்த இடத்துல இருந்து என்னால செய்ய முடியுமா, இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுல என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் ஓகே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். அப்படி ஆண்டவர் நமக்கு காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் நமக்கு நம்ம சுயமாகவே தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆண்டவர் வழிகளை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிச்சிட்டார். எல்லா ஆசீர்வாதமும் சம்பூர்ணமா இருக்கு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வச்சார். நீ என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தை நீ பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா இந்த ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செக் ஆண்டவர் கொடுத்தார். அதே வண்ணமா பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் லேவியராகமம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகமம் 11:12. தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. அங்கேயும் எந்தெந்த ஆகாரங்களை சாப்பிடலான்னு உள்ளதுல கூட ஆண்டவர் சில திட்டங்கள், தீர்மானங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், முதல்ல வேத புத்தகத்துல இருக்கக்கூடிய காரியம், அடுத்து நாமாவே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து படிக்க வேண்டிய காரியம், அடுத்து சில காரியங்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு புத்திசாலித்தனத்தோடு கூட நம்ம அந்த காரியங்களை நம்ம யோசிச்சு செய்யணும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்து இருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்களுக்கு உடன் வேலையாளர்களுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். அந்த இதுல பாத்தீங்கன்னா தீமோத்தேயுவை எதுக்காக அனுப்பினார்? அது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு பவுலுடைய வாழ்க்கையில அது ஒரு மேன்மையான ஒரு நல்ல பங்கு என்று சொல்லி அவர் இது பண்றதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்றோம்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25-26, பிலிப்பியர் 2:25-26. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்தேவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லா மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குறைவுகள் இருக்கும் போது அந்த சபையில குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமாகிய எப்பாப்பிராத்துவை உங்களிடத்திற்கு அனுப்பினேன். அவன் எப்படி இருக்கிறான்? எல்லார் மேல் வாஞ்சையுள்ளவனும் அந்த ஒரு தேவையை குறித்து வியாகுலப்படுகிறவனுமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவருடைய திட்டத்திற்காக நாம் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம யோசிக்கணும், இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்துமா, அது தேவைதானா, மிகவும் அவசியமானதா இருக்குதா? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு நேரம் நம்ம கடந்து போனோம். சிலர் பண்ணக்கூடிய தவறான காரியங்கள் என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு நல்ல ஒரு கார் அல்லது ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னா அப்பதான் வேலையில சேர்ந்திருப்பாங்க. வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபான்னு வச்சுக்குவோம். அவங்க பார்க்கக்கூடிய ஒரு கார்ல உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்குள்ள கார், நிறைய கார் பார்க்கலாம். எல்லா காரும் நமக்கு கண்ணா முன்னாடி தான் இருக்கு.
ஆனா நம்முடைய கரத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 30,000 ரூபாய். அப்போ 20 லட்சத்துக்குள்ள கார்ல போய் பார்த்துட்டு, ஆண்டவரே அந்த காரை நான் வாங்குறதுக்கு உமக்கு சித்தமா? நான் இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது, மாசம் 30,000 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும்னு அவன் சொல்லுவான். அவ்வளவு ரூபாய் கொடுத்துட்டு அங்க போறது ஆண்டவருக்கு சித்தமான்னு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அது நமக்கு சித்தம் இல்லை. ஏன்னா அந்த கார் நம்ம வாங்கிடலாம், ஆனா அதை என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி போயிருது. நமக்கு அதை நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிடவே முடியாது. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் கவனமா நம்ம எடுக்கணும். சோ பேதுருவுடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், ஆழத்துக்கு படகை கொண்டு போன்னு சொல்லும் போது பேதுரு உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனதுதான். அந்த கீழ்ப்படிந்து கடந்து போன காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி ஆண்டவருடைய திட்டம் இதுதானா, நான் படிக்க போக வேண்டிய காரியம் இதுதானா, என்னுடைய வேலைக்கான காரியம் இதுதானா, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை இதுதானா என்று சொல்லி சில கேள்விகள் வரும்போது நான் சொல்லிக் கொடுத்த இந்த காரியங்களை வைத்து நீங்கள் தியானிப்பீர்களானால் ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாக பேசுவார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பல நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்கு சித்தம் என்னன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா ஆண்டவத்துல போய் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க எப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருந்து செயல்படும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தோல்விகளை ஜெயமாக மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடற்கரையில மீன் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய கழிவு பொருட்கள் கிடைக்கும். ஆனா ஆழத்துல படகை கொண்டு செல்ல துணிச்சலான சில தீர்மானங்களை, தியாகங்களை நம்ம பண்ண வேண்டியது கட்டாயம். ஆனா அப்படி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம கூட இருந்து அவர் நம்மை பாதுகாப்பார். என்ன செய்யணும்னாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாப்பார். விசுவாசத்தோடு கூட கர்த்தர் சொல்லிட்டார், நான் செய்யணும், ஆண்டவர் சொன்னார் அது நடக்கும், ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்னா நிச்சயமாக அது நடத்துவார்னு சொல்லி அந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல வெற்றி பெற்ற அநேக ஜனங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு துணிச்சலான சில தீர்மானங்கள், திட்டங்களை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக சில துணிச்சலான தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் விட்டு கொடுக்கலன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஆண்டவருடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரோடு கூட பேதுரு இருந்தான். மத்தேயு 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் கடல்ல ஒரு அனுபவம் தான் பேதுருவுக்கு. அந்த அனுபவத்துல பார்க்கும்போது என்ன ஆகுது, பேதுரு ராஜாமத்துல கடல்ல பயங்கரமான அலை, பயங்கரமான போராட்டம், எல்லாம் காற்றினால படகே அலைக்கழிக்கப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நடந்து வருகிறார். அந்த இடத்துல வரும்போது, இயேசு வரும்போது அவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்கள் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அந்த இடத்துலயும் சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் இயேசுவனுடைய சத்தத்தை கண்டு கொண்டது பேதுரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையிலையும் மனுஷ சத்தம் என்ன, தேவனுடைய சத்தம் என்ன, உலகத்தின் சத்தம் என்ன, பிசாசுடைய சத்தம் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? எப்பவாவது ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்கும்படியா நம்ம போகும்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவரோடு கூட நாம் இணைந்து ஒன்றோடு ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்படி இருக்கட்டும். 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆண்டவர் மனுஷனை எப்படி உருவாக்கினார்னா, தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி அப்படியே மனுஷனை உருவாக்கி அவருக்கு ஜீவனை கொடுக்கும்படியா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் மேல நாசியில ஊதுகிறார். மனுஷன் ஆதாம் கண்களை திறக்கிறான். ஆண்டவருக்கு நேராக ஆதாம் கண்ணை திறந்த போடுன்னு யாரும் முதலாவது பார்த்திருப்பான்? தன்னை உருவாக்கின தேவனை. ஆண்டவர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பாவம் இல்லாத சூழ்நிலையில பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையில இருப்போம்னா ஆண்டவரை முகமுகமா நேரடியாக ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப். பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தூரமா போய் ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர். ஆதாமோ எவ்வாறும் ஒரு சின்ன பாவம் செஞ்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகின உடனே என்ன செய்ய முடியல? ஆண்டவரை நேரடியா அவங்களால பார்க்கவே முடியல, ஆண்டவர்கிட்ட வரவே முடியல. ஆனா ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாரு தெரியுமா? மறுபடியும் ஆண்டவருடைய வாஞ்ச நானும் நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரோடு இணைக்கப்படணும். ஆண்டவரும் நானும் இயேசுவும் நானும் அவருடைய பிரசன்னமும் நானும் அப்பான்னு சொல்லி அப்பாவை எப்பவும் நோக்கி பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும். மகனே நீ இதை செய்யாத, மகனே நீ இதை செய், நீ இன்னும் இதுக்காக பயன்படணும்னா இந்த காரியத்தை செய். ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அவ்வளவு சூழ்நிலை இருந்துட்டு ஆண்டவரோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போ ஆண்டவருடைய சமூகம் நேருக்கு நேரா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர இயேசுவே இயேசுவேன்னு நீங்க சொல்லும்போ ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் இருந்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்படி ஜெபிங்கன்னா சொல்லணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் வந்தாலே போதும். ஆண்டவர் நானும் நெருங்கும் போது உலக காரியங்கள் எதுவும் நமக்கு முன்பதாக நிற்பதில்லை, எந்த ஒரு மனிதரும் நமக்கு முன்பதாக நிற்பதில்லை. தேவனும் நானும் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா மனசளவுல நிறைய காரியங்களை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம எப்படி நிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் ஆசையோடு நம்மகிட்ட பேசணும், ஆண்டவர் என் கூட இடைப்படணும்னு வரும்போ நமக்கு கையில இருக்கிற லிஸ்ட் கொடுக்கிறது எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு முகத்துக்கு பதிலா பின்பக்கத்தை காண்பிக்கிறது மாதிரி அவர் ஆசையோடு வர்றாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பாவம் அல்லது என்னுடைய மாம்சமான காரியங்களினால நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு முகத்தை காண்பிக்காம மறைத்து கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட வாஞ்சிங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு கூட நெருங்கி வரணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பாட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவரோடு கூட நெருங்கி வரும்போ உலகத்துக்கான காரியம் எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம். இயேசுவோடு கூட நெருங்க அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நீங்க ஆண்டவரோடு பேச அந்த அறையே தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஏவும் போது நீங்க ஆண்டவருக்காக பல காரியங்களை, தேசத்திற்காக, சபையின் ஜனங்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக சிறப்பில் நின்று ஜெபிக்க
ஜெபிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நேரடியா போய் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? அப்படி நம்ம கேட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், தேவனுடைய சித்தம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்தில் நடந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான தீமையும் அல்ல. ஏன்னா ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தந்துருவார். அவர் நம்ம கிட்ட பிரியப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட நன்மையானதே கொடுப்பார். நன்மையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நானோன்னு உள்ளது எப்படி தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலையும் அந்த நேரம் எப்படி இருக்கணும்னா, இயேசுவே இயேசுவேன்னு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த வார்த்தை போயிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தா சரி, இயேசுவே இயேசுவே அமைதலான வார்த்தை. ராத்திரி நேரத்துல நித்திரை பண்ணிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. என்னுடைய மனைவியுடைய அம்மாவுடைய ரூம்ல பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் நான் எழும்பி ராத்திரியில வர்றனோ அபிஷேகத்துல நிறைஞ்சி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் நான் கீழே வரும்போதும் இயேசுவேன்னு உள்ள காரியம்தான். அவங்க வாழ்க்கையிலையும் பலவிதமான மனித ரூபத்துல நம்ம பார்க்கும்போது சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை கண்டுபிடிக்கலாம், நிறைய தவறுகள், நிறைய காரியங்கள். ஆனா அவங்க ஏசப்பாவை மட்டும் அவ்வளவு இறுக்கமா பிடிச்சிடுறாங்க, விட்ட மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்துக்காகவும் இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இருந்து, அப்படிப்பட்ட ஒரு தாயார் எல்லா நேரமும் எப்பெல்லாம் நான் கீழே வந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வரலையா, நான் சொல்லுவேன், நிறைய நேரங்கள்ல நான் சொல்லுவேன், அவங்க ராத்திரி அந்த இடத்துல ஜெபிச்சாங்கன்னா எல்லா ஜன்னல் அடைத்து இருந்தாலும் ஒரு 5 வீடுகளுக்கு சத்தம் கேட்கும். அவ்வளவு அவங்களுக்கு தொண்டை வலியா இருக்கும், இருமலா இருக்கும். நான் சத்தம் போடுவேன் சில சமயம். அமைதியா ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரலாமா, எதற்கு இவ்வளவு சத்தமா ஜெபம் பண்றீங்க? சத்தமா ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லல, உங்களுக்கே முடியல, கொஞ்ச நேரம் இது பண்ணாலும் கஷ்டப்படுறீங்களே. இல்ல, ஆண்டவர்கிட்ட நான் இப்ப ஜெபிக்காம இப்ப ஜெபிக்கிறது ராத்திரி ஃபுல்லா. அவங்க அவங்களுடைய அந்த ஜெபம் எந்த நேரமும், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா நேரமும் இயேசுவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு நேரடியான அனுபவம் இருக்குன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். தோல்வி அல்ல, தோல்வியின் பாதை அல்ல. எந்தெந்த காரியங்களில் சாபம் தோல்வி நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, லூக்கா 5வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும்போது மறுபடியுமாக ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். லூக்கா 4வது வசனம், பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியுமா பார்க்கும்போது ஆண்டவர் என்ன ஆகுது, அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுகிறான். எல்லா காரியங்களையும் சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவரை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். 10வது வசனத்துல, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செல்லும் போது, இயேசுவை பின்பற்றும்படியாக நாம் செல்லும் போது, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்லும் போது ஆண்டவர் நம்மை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கடற்கரையில இருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மீன்களை பிடிக்கிற உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், சபையை உண்மையில் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரத்தில் அவனுடைய வாழ்க்கையை கொடுப்பாயானால் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவமாக மாறும். பேதுரு படகை விட்டு விலகுவது சாதாரணமான காரியம் அல்ல. எல்லாம் ஆண்டவர் எப்ப அவனை கூப்பிடுறாரு தெரியுமா? அவனை 2 படகுகளும் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டு, நீ என்ன பின்பற்றி வான்னு சொல்லும்போ அவன் படவை விட்டுட்டு வர்றான்.
ஆண்டவர் யாரையும் வெறுமையா அழைக்க மாட்டார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கிட்டு நீ எனக்கு வேணும், உன் வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக மாறட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து வாழ்க்கையை வழி நடத்துவாராக.